பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, எங்களது ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா புஸ்தகத்தில் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார். மகனே, மகளே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? நான் இன்று உனக்கு சமாதானம் அருளி உனது பிரச்சனைகளை நீக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கூறுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்று எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், எனது குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை, எனது பிள்ளைகளிடத்தில் ஒரு சமாதானம் இல்லை, உற்றார் உறவினர்களிடத்தில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, நண்பர்களிடத்தில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று இன்று எத்தனை பேர் நம்மை அங்கலாய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குள்ளும் ஒரு கலக்கம், ஒரு துக்கம், ஒரு சந்தோஷமின்மை, ஒரு வெறுப்பு, ஒரு காரியங்களை குறித்த பயங்கள், இவையே நமது இருதயத்தை நிரப்பி வைத்து காணப்படுகிறது. இந்த அவரை உண்மையாக பற்றி கொண்டிருக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார், உனக்கு நான் சமாதானத்தை அளிப்பேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவரே சமாதான கர்த்தர், அவரே சமாதான பிரபு, அவரே சமாதான காரணர். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாக இந்த பூமியில் அவதரித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது சமாதானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பாவியாகிய ஸ்திரீ இயேசுவண்டை வந்த போது இயேசுவோ அவளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சமாதானத்தோட போ என்று அனுப்பி வைத்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, மற்றொரு முறை 12 வருஷமாய் பெரும் பாடுபட்டுள்ளவளாயிருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சுகம் பெற்ற போது இயேசு கிறிஸ்துவோ அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அனுப்பி வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நீங்களும் நாங்களும் அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு பாத்திரர்களாக காணப்படுகிறோமா? நமது பாவங்களை கழுவ அவரை நோக்கி பின்பற்ற நாம் பாத்திரர்களாக காணப்படுகிறோமா? நாம் தயாராக காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதியையும் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்தார். அதே வாக்குறுதியை இந்த அதிகாலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார், மகனே, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று. அந்த வாக்கின்படியே தமது மரணத்தினால் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உருவாக்கினார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இந்த எத்தனை பேர் நாம் குறிப்பிடுகிறோம்? உலகத்தில் உள்ள எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான். ஆனால் யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியுடனும் நேர்மையுடனும் வாழ்கிறோமோ அவர்களையே தேவன் தமது ஜனம் என்று அழைக்கிறார். இன்று நாம் நீதியுடனும் நியாயத்துடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் வாழ்வோமே என்றால் நாம் தேவனுடைய ஜனம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கு அவர் சமாதானத்தை தரலி அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன், ஆமீன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவர் நமக்கு சமாதானத்தை தரலி அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமீன், ஆமீன்.